ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் காணும்படிக்கு நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். யெகோவா ஷாலோம், ஹல்லேலூயா. யெகோவா நிசி, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து என்னை காத்து கொண்டீரே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? Everybody worship the Lord this morning. என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதித்து பாடி ஆராதிங்கள். யெகோவா ஷாலோம், ஹல்லேலூயா. யெகோவா நிசியே, ஹல்லேலூயா. Everybody. யெகோவா ஷாலோம், ஹல்லேலூயா. யெகோவா நிசியே, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. One more time. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, ஹல்லேலூயா. லீலி புஷ்பமே, ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, ஹல்லேலூயா. லீலி புஷ்பமே, லீலி புஷ்பமே, ஹல்லேலூயா. அழகில் சிறந்தவரே, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, ஹல்லேலூயா. அழகில் சிறந்தவரே, இயேசு கிறிஸ்துவே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. One more time. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேற்றரவாளனே, ஹல்லேலூயா. பலத்தினாவியே, ஹல்லேலூயா. Everybody. தேற்றரவாளனே, ஹல்லேலூயா. பலத்தினாவியே, ஹல்லேலூயா. சத்திய ஆவியே, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, ஹல்லேலூயா. சத்திய ஆவியே, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனுக்கு நம்மைக்குமே செலுத்துவோம். ஹல்லேலூயா. அங்கங்கே வீடுகளில் ஆராய்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இது ஆராதனை நேரம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரம். நீங்கள் எல்லோரும் முடிந்தால் எழுந்து நின்று எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தி பாடுங்கள். பரலோகத்தில் கோடான கோடி தூதர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய சத்தம் அந்த தேவ தூதர்களின் ஆராதனை சத்தத்தோடு கலந்து தேவனுக்கு முன்பாக தூப வர்க்கமாயது செல்கிறது. ஹல்லேலூயா. Let's sing another song. தூயாதி தூயவரே, துதிகளின் பாத்திரரே, ஆராதிப்பேன் உம்மையே, என் ஆருயிர் நாயகரே. It's a wonderful song. Everybody join with us. தூயாதி தூயவரே, துதிகளின் பாத்திரரே, தூயாதி தூயவரே,
துதிகளின் பாத்திரரே, துதிகளின் பாத்திரரே, ஆராதிப்பேன் உம்மையே எந்தன் ஆருயிர் நாயகரே. ஆராதிப்பேன் உம்மையே எந்தன் ஆருயிர் நாயகரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே 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 என் ரட்சகரே, இயேசுவே இயேசுவே எந்த நீதயம் கவர்ந்தவரே, எந்த நீதயம் கவர்ந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே. எல்லாரும் பாடலாமா? மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, அன்பின் மணவாளரே, ஆராதனை உமக்கே. எவ்ரிபாடி அன்பின் மணவாளரே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி இயேசுவே 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 ரட்சகரே, இயேசுவே இயேசுவே எந்த நீதயம் கவர்ந்தவரே, எந்த நீதயம் கவர்ந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே. சங்கரகே மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே, அன்பின் மணவாளரே, அன்பின் மணவாளரே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் உற்சாகத்தோடு பாடலாமா? அன்பின் மணவாளரே, ஆராதனை உமக்கே. இயேசுவே 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 ரட்சகரே, இயேசுவே இயேசுவே எந்த நீதயம் கவர்ந்தவரே, எந்த நீதயம் கவர்ந்தவரே, கல்வாரி நாயகரே, கருணையின் பிரவாகமே. Everybody. கல்வாரி நாயகரே, கருணையின் பிரவாகமே, கருணையின் பிரவாகமே, காத்திருப்பேன் உமக்காய் எப்போ நீர் வருவீரையா, காத்திருப்பேன் உமக்காய் எப்போ நீர் வருவீரையா, இயேசுவே 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 ரட்சகரே, இயேசுவே இயேசுவே எந்த நீதயம் கவர்ந்தவரே, எந்த நீதயம் கவர்ந்தவரே, தூயாதி தூயவரே, துதிகளின் பாத்திரரே, தூயாதி தூயவரே, துதிகளின் பாத்திரரே, ஆராதிப்பேன் உம்மையே எந்த நாருயிர் நாயகரே, ஆராதிப்பேன் உம்மையே எந்த ஆருயிர் நாயகரே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே 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 என் ரட்சகரே,
இயேசுவே இயேசுவே எந்த இதயம் கவர்ந்தவரே எந்த இதயம் கவர்ந்தவரே எந்த இதயம் கவர்ந்தவரே Everybody lift up your voice and worship Him. நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்கள் வீடுகளிலே எல்லாரும் உங்கள் சத்தத்தை உயர்த்தி இரண்டு கரங்களை உயர்த்தி பரலோக தேவனை நீங்கள் துதியுங்கள். Worship Him this morning. Hallelujah. You're the master of all creation, protector, preserver, almighty. Our hearts are filled with praises for you. We bow down to worship, adore you. Heaven and earth shall pass away, but your word will never pass away. My flesh will be destroyed and be gone, but the just shall live by faith. Everybody worship the Lord. We worship you, Jesus. सर्व सृष्टिக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. என் மாம்சமும் அழுகி ஒழிந்து போ, விசுவாசி என்றும் பிழைப்பார். கொடாபடி தூதர்கள் பரலோகத்திலே உம்மை இரவு பகலும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே, Lord, we join with the angelic choir and we worship you and we say you are the King of kings and the Lord of lords. You are the Holy One of Israel, O God. இஸ்ரவேலின் பரிசுத்த தெய்வம் நீர் என்றும் ராஜாதி ராஜா நீர் என்றும் உம்மை போல வேற கர்த்தர்கள் இல்லை என்றும் நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே. We bow before your holy throne, O God. உம்முடைய பரிசுத்த சிங்காசனத்திற்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவி ஆத்மா சரீரத்தோடு முழு பலத்தோடு உம்மிலே நாங்கள் அன்பு கூறுகிறோம். We love you, Lord. We love you, Father God. We love you, Jesus. We love you, Holy Spirit. We worship you this morning, O God. We worship you. We worship you, Lord. We worship you. We worship you. Thank you, Father. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய வார்த்தைகளினாலே போஷிப்பீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். You can be seated. God bless you.
மீண்டுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த ஆன்லைன் சர்வீஸில் உங்களோடு கூட கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அது மாத்திரமல்ல, ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. If you have the habit of taking notes, please take down your notebook, your iPad, your smartphone, take notes and this will help you. கொஞ்ச நாள் கழித்து இந்த வார்த்தைகளை நீங்கள் புரட்டி பார்க்கும் பொழுது அவைகள் உங்களோடு பேசும், உங்களை உற்சாகப்படுத்தும். So it's always good to take notes. எப்போதுமே எழுதி வைத்துக் கொள்வது, ஒவ்வொரு செய்தியும் கேட்டுவிட்டு மறந்து விடாமல் மீண்டும் ஞாபகப்படுத்தி வைப்பதற்கு இது உங்களுக்கு மிகவும் உதவும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளிலே பாஸ் த டெஸ்ட், வெற்றி பெறு என்ற ஒரு தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாஸ் த டெஸ்ட். வாட் இஸ் பாசிங் த டெஸ்ட்? இது என்ன தலைப்பு? பாஸ் த டெஸ்ட். ஒருவேளை பிள்ளைகள் எல்லாரும் இந்த நாட்களிலே எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறார்கள். ஸ்கூல் எக்ஸாம், கல்லூரி எக்ஸாம் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் எழுதுவார்கள், எங்களுக்கு என்ன டெஸ்ட் என்று நீங்கள் கேட்கலாம். வேதத்தில் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எவ்வாறு சொல்லுகிறது? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். வேதத்தினுடைய வார்த்தை மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். பரீட்சை என்பதற்கு இன்னொரு வார்த்தை சோதனை, பரீட்சை. ஆகவே பரீட்சை, எக்ஸாம் என்கிற வார்த்தையை இங்கே உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. நீங்களே உங்களை பரீட்சித்து பாருங்கள் என்று சொன்னால் நீங்களே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைத்து பாருங்கள். உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நிற்கக்கூடியவர்களா? இல்லை ஃபெயில் ஆயிடுவீங்களா? பாஸ் பண்ணிடுவீங்களா? பரீட்சையை ஃபேஸ் பண்ணுவீங்களா? சோதனை வரும்பொழுது அவைகளை ஃபேஸ் பண்ணுவீர்களா இல்லையா என்று பவுல் இங்கே கொரிந்தியருக்கு ஒரு வார்த்தை எழுதுகிறார். எக்ஸாமின் யுவர் செல்ஃப் as to whether you are in the faith. இது என்ன பரீட்சை என்று சொன்னால் விசுவாச பரீட்சை. This is an examination of faith. ஆகவே என்ன பேப்பர் எழுத போகிறோன்னா, இன்றைக்கி என்ன டெஸ்ட் அப்படின்னா ஃபெய்த் டெஸ்ட். பேப்பர் பேர் என்ன? ஃபெய்த் டெஸ்ட் யுவர் செல்ஃப். நீயே உனக்கு பரீட்சை வைத்து பாரு என்று சொல்லுகிறார். வேதத்திலே நாம் பல உதாரணங்களை இதற்கு பார்க்கலாம். அதில் ஒரு நல்ல உதாரணம் தானியேல். இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிறார், ஜன்னலை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேராக ஜெபிக்கிறார். 3 வேளை அவர் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாரும் பார்த்து, ராஜா இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரே, ஆனால் இவனோ 3 வேளை ஜெபித்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி அவனுக்கு அது ஒரு பரீட்சையாக மாறிவிடுகிறது. எல்லாரும் ராஜாவிடத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. தானியேல் என்ன செய்வதென்று அவர் முடித்து கொண்டிருக்கவில்லை. அந்த பரீட்சையை அவர் எழுதினார். He faced the test. He faced the examination. என்ன பண்ணாரு? ஜன்னலை எல்லாம் மூடிவிட்டு பயந்து கொண்டு உட்கார்ந்திருக்கவில்லை. அதே போல ஜன்னலை திறந்து வைத்து 3 வேளையும் கர்த்தருக்கு முன்பாக அவர் ஜெபித்தார். அவர் ஜன்னலை திறந்து வைத்து ஜெபிக்கிறதை அந்த ஜனங்கள் கண்டார்கள். கண்டவுடனே மீண்டும் ராஜாவினிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், ராஜா நீர் இப்படி கட்டளை இட்டிருக்கிறார், நம்முடைய கட்டளையை மீறி இவர் இன்னொரு தெய்வத்திற்கு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. So Daniel wrote the test. He stood the test. அந்த பரீட்சைக்கு நிற்கிறவனாய் தன்னை அவர் நிரூபித்து காண்பித்தார். விளைவு என்ன? அவரை தூக்கி சிங்க கெபிக்குள்ளே போட்டார்கள். அங்கேயும் அந்த பரீட்சையை அவர் எழுதினார். அந்த விசுவாச பரீட்சையில் அவர் கால் ஊன்றி நின்றார். தேவனுக்கு அடுத்த வைராக்கியத்திலே அவர் தைரியமாய் நின்றார். அந்த சிங்கக்கபிக்குள்ளே போடப்பட்டு என்னுடைய எலும்புகள் நொறுக்கப்பட்டு நான் இறந்து போனாலும் பரவாயில்லை, என் தேவனுடைய விஷயத்திலே நான் வைராக்கியமாய் இருப்பேன், இந்த விசுவாச பரீட்சையிலே நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி he faced the test. He wrote the test. He wrote the test and he passed the test. He got his grade. Pass பண்ணினார். Hallelujah. So dear children of God, Daniel passed the test. நீதிமொழிகள் 24:10 இவ்வாறாக கூறுகிறது,
ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகினது. ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. If you faint in the day of adversity, if you faint in the day of lockdown, if you faint in the day of troubles and trials and pain and agony, your strength is small. Your strength is small. ஆபத்து நாட்கள், இதே போன்ற லாக்டவுன் நாட்கள், இன்னும் வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள். இப்ப பாருங்க, ஆம்பன் புயல் பங்களாதேசத்தில் எல்லாரையும் உருட்டி போட்டு விட்டது. இதே போன்ற சூறாவளி புயல்கள், ஆவிக்குரிய புயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கலாம். பண புயல்கள், பொருளாதார சிக்கல்கள், பலவிதமான சூழ்நிலைகள் நம்முடைய மனதை தாக்கலாம், சரீரத்தை தாக்கலாம், பொருளாதாரத்தை தாக்கலாம், நம்முடைய விசுவாசத்தை தாக்கலாம், ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையை தாக்கலாம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட காலங்களிலே நீ சோர்ந்து போவாய் என்று சொன்னால் உன் பலன் குறுகினது. உனக்கு ரொம்ப கொஞ்சம் தான் ஸ்ட்ரென்த் இருக்குது. தானியேல் பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தலையே போகிற விஷயம், அவர் கொலை செய்யப்பட வேண்டும், சாக வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு கட்டளை தண்டனை உண்டு என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் கூட தைரியமாக அந்த ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகாதபடிக்கு தன்னுடைய ஸ்ட்ரென்த், அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார். So dear children of God, don't faint in the days of lockdown. God is with you. The God of Daniel is with you. He will deliver you. He will set you free. He will do a miracle for you. தானியேலை விடுவித்த கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். தானியேலோடு இருந்த கர்த்தர், அருமையான மகனே மகளே, உனக்கு ஒரு வாசலை திறப்பார். உன்னையும் சிங்கங்களின் கெபியில் நின்று வாயினின்று தேவன் உன்னை காப்பாற்றுவார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருக்காக இருக்கிற வைராக்கியத்தை விட்டு கொடுக்காதீங்க. ஆண்டவர் பேரில் இருக்கிற விசுவாசத்தை இந்த நாட்களில் விட்டு கொடுக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, ஆபத்து நாட்களிலே, கடினமான நாட்களிலே, கஷ்டமான சூழ்நிலைகளிலே நீ சோர்ந்து போவாய் என்று சொன்னால் உன்னுடைய பலன் குறுகினது. நல்ல சந்தோஷமா இருக்க நாட்கள், எல்லாம் நிறைவா இருக்கிற நாட்கள், அல்லேலூயா அல்லேலூயா என்று எல்லாரும் சொல்லலாம். எல்லாம் நிறைந்து வழிகிற நாட்களிலே பிரைஸ் தி லார்ட் என்று எல்லாரும் சொல்லலாம். ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லலாம், ஜெப கூட்டங்களை நடத்தலாம், எல்லாம் செய்யலாம், பாட்டு பாடலாம். ஆனாலும் நம்மை சுற்றி மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது? That's a test for you. That's a test for me. For my faith, என்னுடைய விசுவாசத்திற்கு, நான் தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு, நான் தேவன் பேரில் வைத்திருக்கிற பாசம், பற்று, வைராக்கியம், இவைகள் எல்லாவற்றுக்கும் இது ஒரு சோதனை, இது ஒரு பரீட்சை. சுருக்கமாய் உங்களுக்கு விளங்கும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த லாக்டவுன் நாட்கள், இத்தனை நாட்கள் நம்ம போய்கொண்டிருக்கிறோமே, இவைகள் ஒரு சோதனை நாட்கள், பரீட்சை நாட்கள், எக்ஸாமினேஷன் டேஸ். We are writing our test. You are writing your test. You are facing your examination. Dear children of God, always remember, the devil cannot defeat you. பிசாசு ஒருபோதும் உங்களை தோற்கடிக்க முடியாது. உங்க பரீட்சையில் உங்களுக்கு வெற்றி தான், தோல்வி கிடையாது. ஹல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க, பிசாசு ஒருபோதும் என்னை தோற்கடிக்க முடியாது. ஹல்லேலூயா. பிசாசு என்னை சோர்வுக்குள்ளாக்கி, ஒரு செல்ஃப் பிட்டிக்குள்ள, சுய பரிதாபத்திற்குள்ளே கொண்டு செல்கிற நிலைமைக்கு நான் விடவே மாட்டேன். The devil cannot defeat me. I will not give up. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் ஆண்டவரை நான் நேசிப்பேன், ஆராதிப்பேன், தொடர்ந்து பாடுவேன். ஹல்லேலூயா. எப்போதுமே நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு இந்த லாக்டவுனோ, இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லாக்டவுனோ தெரியாமல் இல்லவே இல்லை. இனியும் என்ன செய்ய போகிறார்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். The control is in God's hand. He controls the whole universe. He controls the whole world. He controls your life. He controls my life. He controls this church. He controls the ministry. He is in charge, not the devil. Not the devil, my son, not the devil. God is in charge of your family. God is in charge of your future. God is in charge of your children, your son and daughter. God is in charge of your ministry. பிசாசு அல்ல, தேவன் இவைகள் எல்லாவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறவராய், அதிகாரமுடையவராய் இருக்கிறார். The devil can never defeat you. The devil can never defeat you. 138ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே
நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும். நல்லா கவனிங்க, எப்பவுமே நம்ம இன்பத்தின் நடுவிலே நடந்து கொண்டே இருப்பதில்லை. எப்போதுமே நம்ம அப்படியே மகிழ்ச்சியோட தினதோறும் அப்படியே மகிழ்ச்சியோட எப்போது நம்ம இருக்க முடிகிறதில்லை. திடீரென்று ஆபத்துகள், விபத்துகள், சாவுகள், மரணங்கள், பணம் இல்லாமல் போகிற சூழ்நிலைகள், சில நேரத்தில் நல்ல செய்தி வருகிறது, சில நேரத்தில் உங்கள் டெக்ஸ்டில் வாட்ஸ்அப்பில் பேட் நியூஸ் வரலாம், ஷாக் ஆகி நீங்கள் உட்காரலாம். So dear children of God, தாவீது சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். Hallelujah. Though I walk in the midst of trouble, you will revive me. அப்படின்னா என்ன தெரியுமா? ஆண்டவரே, அப்படிப்பட்ட துன்பத்தில் நான் சோர்ந்து போய் விட்டாலும் கூட you will lift me up, Lord. You will lift me up. நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொன்னால் you will bring revival in my situation. You will bring revival in my spiritual situation, my economical situation, in my family situation. Oh God, the Lord will perfect that which concerns me. கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நீர் ஒருபோது நிகழ விட மாட்டீர் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது துன்பத்திலே நடந்தாலும் கூட அது ஒரு பரீட்சை தான் அவருக்கு. ஆனாலும் எவ்வளவு சந்தோஷமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் பாருங்கள். சில வேளைகளிலே சில விஷயங்கள் நமக்கு புரிவதில்லை. நிறைய விஷயங்கள், சில விஷயங்கள் மட்டுமல்ல. இந்த வாரத்திலேயே நிறைய மரண செய்திகள். டாக்டர் ரவி சக்கரையாஸ், one of the best apologists in the body of Christ in the whole world. நம்முடைய தேசத்திலே, தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரர் ரவி சக்கரையாஸ். அவருக்கு முன்பாக எந்த ஒரு மனிதனும் உட்கார்ந்து வாதிட முடியாது. அவ்வளவு அழகாக நேர்த்தியாக பேசி, இன்டெலிஜென்ட்டாக பேசி, இயேசுவே தெய்வம் என்று நிரூபித்து காண்பிக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு ஞானம் படைத்தவர். அவருடைய கான்வர்சேஷன், அவருடைய பேட்டிகள், அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாமே பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் ஸ்காலர்ஸ் மத்தியில் இருக்கும். அப்படிப்பட்ட படித்த மக்கள் மத்தியிலே அவர்கள் கேட்கிற கேள்விகள், அது எதுவாக இருந்தாலும், சயின்ஸாக இருந்தாலும், மேத்ஸாக இருந்தாலும், சைக்காலஜி, வாட் எவர் இட் இஸ், he will, philosophy, எதுவாக இருந்தாலும் சரி, he will answer, he will give them an answer. அப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனிதன் சமீபத்தில் கேன்சர் வந்து கண்டுபிடித்து ஒரு சில மாதங்களுக்குள்ளே இவர் மரித்து போனார். How sad it is. சென்னையில் ஒரு பிஷப் 2 நாட்களுக்கு முன்பாக அவர் மரித்து போனார். பிரின்ஸ் ஆஃப் ஹிஸ் சர்ச்சினுடைய பாஸ்டர் ஜேம்ஸ் சந்தோஷ். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளில் ஏன் இவர்கள் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருந்தால் நல்லா இருக்குமே, ஏன் கர்த்தர் இப்படி ஒரு கேன்சர் வியாதியை கொடுக்க வேண்டுமா, இப்படியெல்லாம் நம்ம நிறைய நேரத்தில் கேள்விகள் கேட்கிறோம். we don't understand. That's the answer. நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு ஆண்டவர் உட்கார்ந்து பதிலும் கொடுத்து கொண்டிருக்க மாட்டார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 55:8, for my thoughts are not your thoughts. நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிறதில்லை. nor are your ways my ways. என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல. என் வழி அது வேற. நீ நினைக்கிற மாதிரி ஓர் ரூட்ல நான் வர முடியாது. ஆண்டவர் தன்னை பற்றி அப்படி சொல்லுகிறார், for as the heavens are higher than the earth, so are my ways are higher than your ways, and my thoughts are higher than your thoughts. தமிழ்ல வாசிங்க பார்க்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. We don't understand. போன வாரத்தில் எங்களுடைய சபையிலே எங்கள் சபை தலைவர் பிரதீப் வெஸ்லி அவர்கள் திடீரென்று மரித்து போனார்கள். எதிர்பார்க்கவே இல்லை. Very shocking and very sad news for every one of us. Dear children of God, why? We don't understand. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற பதில் அதுதான். என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நீ திங்க் பண்ணுற மாதிரி நான் திங்க் பண்ணுறதில்ல, நான் திங்க் பண்ணுற மாதிரி உன்னால் திங்க் பண்ண முடியறதில்ல. பூமியை பார்க்கலும் வானங்கள் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் இருக்கிறது. His ways are always rewarding and bigger than my ways and my ideas. நான் நினைக்கிறதை காட்டிலும், நான் சிந்திக்கிறதை காட்டிலும், என்னுடைய நினைவுகளை காட்டிலும், என்னுடைய வழிகளை காட்டிலும் அவருடைய வழிகள் வித்தியாசமாக இருக்கிறது.
ஆனால் அவர் ஒருபோதும் தவறாக எதையும் செய்ய மாட்டார். அவருடைய வழிகள் தப்பான வழிகள் அல்ல. அவருடைய நினைவுகள் உங்களை பற்றி தீமையான நினைவுகள் அல்ல. ஒரு சின்ன ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். when you don't understand God's ways, just leave it to his will. கர்த்தருடைய வழிநடத்துதல், கர்த்தருடைய செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் புரியாத பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? எதிர்த்து போராடி கொண்டிருக்க கூடாது, எதிர்த்து கேள்விகள் கேட்டு கொண்டிருக்க கூடாது. surrender to his will. ஆண்டவரே, ஒன்றும் புரியல ஆண்டவரே, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஆனா ஆண்டவரே, I am going to surrender Lord. I am surrendering myself, my life. எல்லாத்தையும் உங்களுடைய சித்தத்துக்கு விட்டு விடுறேன் ஆண்டவரே. நீர் ஒருபோது எனக்கு தீங்கு செய்ய மாட்டீங்க, ஒருபோது எனக்கு ஆண்டவரே கெட்டது செய்ய மாட்டீங்க ஆண்டவரே. என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நல்ல வழியில் நடத்துவீங்க, எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் தான் கொடுப்பீங்க. Hallelujah, hallelujah, glory to God, glory to God. பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய வாழ்க்கையில அவருக்கு தெரியும் இந்த உலகத்துக்கு போறதே ஜனங்களுக்காக மரிக்கிறதான்னு எனக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவரே, ஏன் வழிபடி விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்குமே. அவர் ஜெபிக்கிறார். மார்க் 14ஆம் அதிகாரத்தில் நாம் அதை அறிந்திருக்கிறோம். அப்பா, ஃபாதர், ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் யூ. உம்மால எல்லாம் ஆகுமே. டேக் திஸ் கப் லார்ட், டேக் திஸ் கப். இந்த பாத்திரம் என்று சொன்னால் இப்படி ஒரு சிலுவையிலே நான் மரிக்க வேண்டிய அந்த பாத்திரம், அந்த கதாபாத்திரம், அந்த ரோல் நான் பண்ணணுமா ஆண்டவரே? நான் பண்ணணுமா? இந்த பரீட்சை நான் எழுதணுமா? ஜீசஸ்கே ஒரு கொஸ்டின். டேக் திஸ் கப், எடுத்துருங்க ஆண்டவரே, இதை எடுத்துருங்க. டேக் திஸ் கப் அவே ஃப்ரம் மீ. ஆனால் ஆண்டவரே வேண்டாம், ஏன் வழிகள் வேண்டாம், என் நினைவு இப்படி இருக்கு வேண்டாம். ஆனாலும் இல்லை ஆண்டவரே, நாட் வாட் ஐ வில் பட் வாட் யூ வில். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உமது சித்தத்தின்படி ஆகட்டும் ஆண்டவரே. நான் இப்படி நினைக்கிறேன், இது என்னுடைய எண்ணம், என்னுடைய வழி. ஒருவேளை நான் அப்படி சிலுவையில மரிக்காமலே நீங்க இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னா எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டாயிருமே ஆண்டவரே. இப்படிதான் சிலுவையில தொங்கி அடி வாங்கி கேவலப்பட்டு நிந்திக்கப்பட்டு நான் இப்படித்தான் சாக வேண்டுமா? ரட்சிப்பை கொண்டு வர வேண்டுமா? ஆனா பாருங்க, பிதாவானவர் பதிலே சொல்லவில்லை. அந்த ஜெபம் 3 தடவை ஜெபம் பண்ணினார். 3 தடவை முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார். No answer from God. The Father God did not send an answer, not even a whisper. எத்தனையோ தடவை சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்னார், சத்தமாய் சொன்னார், இடிமுழக்கம் போல சொன்னார். ஆனால் இந்த வேளையிலே ஒரு பதில் கூட சொல்லவில்லை. 3 times he prayed. 3 times he prayed. ஆண்டவரே, இந்த பாத்திரம் எடுத்துருங்க ஆண்டவரே. தட் இஸ் ஏன் சித்தம், அது என்னுடைய வழி, அது என்னுடைய நினைவு. ஆனாலும் உங்க நினைவுபடியே ஆகட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசுவுக்கு பிதாவானவர் பதில் கொடுக்கவில்லை. ஆனால் பிதாவின் சித்தம் என்னவோ அதன்படியே கர்த்தர் சிலுவையிலே மரித்தார். Let God do his way. எல்லாரும் சொல்லுங்க, let God do his way. கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதன்படியே அவர் செய்யட்டும். இப்படிப்பட்ட நாட்களிலே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்விலே வரும் பொழுது, don't be discouraged. Don't feel that God has let you down. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி நினைக்காதீங்க. Don't feel that God let you down. Put your life in his hands. கம்ப்ளீட் அவர் கையிலே போய் விழுந்துருங்க. தாவீது ஆண்டவர் கேட்டார், நீ என் கையில் விழுகிறியா, எதிரி கையில் விழுகிறியா, என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்? ஆண்டவரே, எதிரி கையில் உங்கள் கையிலே விழுற ஆண்டவரே. நீங்கள் என்ன அடிங்க உதங்க என்ன வேணாலும் செய்யுங்க, உங்கள் கையிலே விழுந்துடுற ஆண்டவரே. அதே போல் உங்களுடைய சூழ்நிலைகளிலே தேவனுடைய வழிநடத்துதல் உங்களுக்கு புரியாவிட்டாலும், ஏன் இந்த லாக்டவுன், ஏன் இவ்வளவு நாள், என்ன இது முடியும் என்று நினைத்தார். மறுபடியும் 4th லாக்டவுன் இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகுது. இது எப்போ முடியும்? We have no answer. We have no answer. But dear children of God, இந்த நிலைமையில் நான் என்னை முழுவதுமாய் உம்முடைய கரங்களை கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். Have unconditional trust. Put your life in God's hands. Let God do it his ways. அவருடைய
மேபி a test for your faithfulness. இந்த மாதிரி சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட மரணங்கள், இப்படிப்பட்ட வித்தியாசமான ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஈவன் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு கூட வித்தியாசமான ப்ராப்ளம்ஸ், லாட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், இவைகளின் மத்தியிலே இது ஒரு டெஸ்டாக கூட இருக்கலாம். உங்களுடைய விசுவாச பரீட்சையாக இருக்கலாம், ஒரு விசுவாச பரீட்சையாக இருக்கலாம். இந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் ஆண்டவரை தான் நம்பி இருக்க வேண்டும். தானியேலை போல, தாவீதை போல நீங்கள் வெற்றி எடுக்க வேண்டும். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே திடீரென்று ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைத்தார். 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். Now it came to pass after these things that God tested Abraham. ஆங்கிலத்திலே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, God tested Abraham. So it was a test for Abraham. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரீட்சைகள். ஆபிரகாமுக்கு வேறு விதமான ஒரு பரீட்சை பேப்பர் ஆண்டவர் கொடுத்தார். Take now your son, your only son Isaac. எவ்வளவோ வயதான பின்னாடி 100வது வயதிலே ஒரு மகனை பெற்றெடுத்து அப்பாவாகிறார். அதுக்கே 25 வருஷம் காத்திருந்தார் அவர். இப்போ அந்த பெற்றெடுத்த ஒரே ஒரு மகனையும் எடுத்துக்கொண்டு நீ எனக்கு காணிக்கையாக அவனை கொடு, பலியிடு என்று சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய டெஸ்ட் பாருங்க இது. Give Isaac as a burnt offering. தகன பலியாக நீ அவனை எனக்கு இட வேணும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் பாருங்க, வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனாலும் பாருங்க, அவர் மனைவியின் இடத்துல கூட சொல்லவில்லை. ஏன்னா மனைவி துடிதுடித்து போவாள். அது மாத்திரமல்ல, அப்பாவையும் மகனையும் போக விடுவாளா? சாராள் விடமாட்டாள். ஆகவே கொஞ்ச தூரம் போய்கொண்டு வந்து ஆண்டவரை தொழுது விட்டு வந்து விடுகிறோம் என்று அவர் சொல்லிவிட்டு புறப்பட்டு போகிறார். தேவனுக்கு கீழ்ப்படியத்தான் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், சுருக்க சொல்ல போனால் ஆபிரகாம் அந்த பரீட்சையில் வெற்றி பெற்றார். இந்த சரித்திரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. அவனை பலியிட போகும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே உன் கத்தி அவன் மேலே நீ போடாதே, இப்பொழுது நீ என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். So that was a test for faith, test for love, test for integrity. எந்த அளவிற்கு ஆபிரகாம் விசுவாசம் உள்ளவராய் இருக்கிறார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார், ஆண்டவர் பேரிலே அன்புள்ளவராய் இருக்கிறார், ஈசாக்கை காட்டிலும் என்னை நேசிக்கிறானா என்று சொல்லி பார்ப்பதற்கு தேவன் ஒரு பரீட்சை வைத்தார். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எத்தனை வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். 25 years Abraham has been waiting and waiting and waiting. 25 ஆண்டுகள் காத்திருந்து சொல்ல போனால் that was his dream. எனக்கு ஒரு மகன் வரப்போறான், எனக்கு ஒரு மகன் வரப்போகிறான், எனக்கு ஒரு மகன் வரப்போகிறான். that was his dream. கனவு கண்டு கொண்டிருந்தார். கடைசியில் மகன் வந்து விட்டான். ஆனால் அந்த ட்ரீம், அந்த மகனை இப்பொழுது நீ பலியிடு என்று சொல்லுகிறார். எதை குறிக்கிறது? உங்களுக்கு பல ஆண்டுகள் பல கனவுகள் இருக்கலாம், உங்களுக்கு பல ஆண்டுகள் பல ஆசைகள் இருக்கலாம், பல எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். திடீரென்று ஆண்டவர் அதை எடுத்து நீ எனக்கு கொடுத்து விடு என்று சொல்லுவார், இல்லை அதை விட்டுவிடு என்று சொல்வார், இல்லை அதை விட்டுவிட்டு நீ என்னிடத்திலே வா என்று சொல்வார். Can you put your dream on the altar? Can you put your personal desire on the altar? உங்களுக்கு விருப்பமானதை தகன பலியிட, ஆண்டவருக்கு பலியாக காணிக்கையாக கொடுக்க உங்களால் முடியுமா? Sometimes that is also a test. Sometimes the closed doors are simply a test. இந்த லாக்டவுன் கதவுகளுக்குள்ளே பூட்டிக் கொண்டு இருக்கிறோமே, பல நாட்கள் தளர்வுகள் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகவில்லை. This is also a test. So dear children of God, trust Him when you don't understand God's ways. உங்களால் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் ஆனாலும் கூட ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருங்கள். தேவன் உங்களுக்கு வைக்கிற பரீட்சைகளிலே நீங்கள் வெற்றி பெறுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேறி செல்ல அது உங்களுக்கு வாழ்க்கையில் உதவி செய்யும். ஆண்டவராகிய இயேசு கூட இந்த பரீட்சைக்கு விதிவிலக்கல்ல. மத்தேயு 4:1 வாசிக்கலாம்.
அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பாத்தீங்களா, எங்கேயும் இந்த வார்த்தை வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. அதனால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு டேபிள் போட்டு பேப்பர் வச்சு எக்ஸாம் எழுதுற மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு கூட்டு போறாரு. வனாந்தரத்துக்கு கூட்டு போறாரு. எதுக்காக கூட்டு போற? பர்பஸ் என்ன தெரியுமா? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. சோதனை என்கிற அந்த வார்த்தை ஆக்சுவலா டெஸ்ட் பண்ணப்படுவதற்கு. இயேசு எப்படி இருக்கிறார் என்று டெஸ்ட் பண்ணப்படுவதற்கு. ஆகவே எக்ஸாமினர் யாரு? இங்க பிசாசு. 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அப்பொழுது சோதனைக்காரன் வந்தானா. சோ பிசாசுக்கு பேரு சோதனைக்காரன். சில நேரத்தில் பிசாசு நம்மை சோதிக்கலாம். To be tempted by the devil. Then Jesus was led up by the Spirit into the wilderness to be tempted or tested by the devil. And now when the tempter came to him, he said, if you are the Son of God, command that these stones become bread. ஸோ இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். தனியாக ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷன், வனாந்தரத்தில் வேறு யாருமே கிடையாது, தனியாக இருக்கிறார். He faced his test. பாஸ் பண்ணாரா டெஸ்ட்டில்? 3 கேள்விகள் கொடுக்கப்பட்டது. 3 கேள்விக்கும் சரியான விடை அளித்து பிசாசின் மீது வெற்றி எடுத்து இயேசு கிறிஸ்து அவர் வெற்றி எடுத்து அவர் பாஸ் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God. வீடுகளில் இருக்கிற இடங்களில், கேட்டுக்கொண்டிருக்கிற இடங்களில் எல்லாரும் கரங்களை தாட்டி நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் மகிமையை செலுத்துங்கள். இன்னொரு எக்ஸாம்பிளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 25 வரைக்கும் வாசிக்கலாம். ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயரே எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் யூஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, ஓகே போதும். இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. இப்படி இந்த பகுதியில் ஒரு செய்தியும் கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த பகுதியில் ஒருவேளை நீங்கள் செய்தியை கேட்டிருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். வெரி வெரி ரேர் மெசேஜ். இந்த பகுதியில் செய்தி எடுப்பது கொடுப்பது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை. ஆனால் இங்கே ஒரு டெஸ்ட் எழுதின ஒரு மனிதனை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய பெயர் மத்தியாஸ். வேதம் சொல்லுகிறது சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அவர்கள் கேட்கிறாங்க, யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு பிகினிங் ஆஃப் த மினிஸ்ட்ரி, ஜீசஸுக்கு எப்போ யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தாரோ, அதுக்கப்புறம் இயேசு எப்போ ஊழியம் செய்தாரோ, எங்கெங்கெல்லாம் போனாரோ, 3.5 ஆண்டுகள் எங்கெங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணினாரோ, என்னென்னலாம் பண்ணாரோ, இதை பார்த்து கொண்டிருந்த, இதை ஃபாலோ பண்ணின, இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற ஒருவன் நமக்கு வேண்டுமே என்று சொன்னால் 12 பேரில் இப்போ யூதாஸ் இல்லை. அந்த யூதாசனுடைய இடத்துல அவனைப் போலவே 3.5 ஆண்டுகளும் இயேசுவை நன்றாக அறிந்த ஒருவன் வேண்டுமே என்று சொல்லி 2 பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒருவனுடைய பெயர் பர்சபா, இன்னொருடைய பெயர் மத்தியா. ஆகவே வேதம் சொல்லுகிறது சீட்டு போட்டு பார்க்கும் பொழுது மத்தியாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. இதை நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், a test for Matthias faithfulness. மத்தியாவினுடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு பரீட்சை. நல்லா கவனித்து பாருங்க. எதற்காக 3.5 ஆண்டுகள் மத்தியாஸ் வேலை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, அவன் எவ்வளவோ வேலை செஞ்சிருக்கலாம்ல. மேத்யூஸ் மாதிரி ஆயத்துறையில் வேலை செஞ்சிருந்திருக்கலாம், இல்லை வேற ஏதாவது பணிகளை செய்திருக்கலாம், சகை மாதிரி ஒரு வேலையை செய்திருக்கலாம். ஆனால் எதுவுமே மீன் பிடித்து கொண்டிருந்திருக்கலாம். எதையுமே செய்யாமல் இயேசு பின்னாடியே சுற்றி கொண்டிருந்தார். ஆகவே மத்தியாசுக்கு எல்லாமே தெரியும். இயேசு எங்கே போனார், எங்கே வந்தார், எங்கே தூங்கினார், யாரோட போனார். 12 பேர்களுடைய பெயர் இவருடைய பேர் இல்லையே தவிர மீதி நிறைய பேர் போனாங்கன்னு 70 பேர்னு போட்டுருக்குது. அந்த 70 பேரில் இவர் ஒருத்தராக இருந்திருக்கலாம். அநேகர் பின்பற்றினார்கள், இவர் ஒருவராக இருந்திருக்கலாம். சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், this is a test for Matthias' faithfulness. He followed Jesus though no one recognized him. அவரை யார் கூட ரெகக்னைஸ் பண்ணல. 12 பேரையும் ஐயா வாங்க, ஐயா வாங்க, ஐயா வாங்கன்னு பேதுருவை கும்பிடுறாங்க, யூதாஸை கும்பிடுறாங்க, யோவானை கும்பிடுறாங்க, யாக்கோபை ஐயா வாங்க உட்காருங்கன்னு சேர் எடுத்து போடுறாங்க. ஆனால் மத்தியாஸ் அங்கே இருக்கிறார், அவரும் அதில் தான் இருக்கிறார். ஒருத்தர் கூட கண்டுகொள்ளவில்லை. அவரும் இயேசு பின்னாடி 3.5 வருஷமாக போய் கொண்டிருக்கிறார். ஒருத்தர் கூட கண்டுகொள்ளவில்லை. ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள்,
யார் கண்டுகொள்கிறார்களோ இல்லையோ, நீங்கள் கர்த்தருக்காக, இயேசுவுக்காக, யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, யார் கைத்தட்டுறாங்களோ இல்லையோ, யார் தட்டி கொடுக்குறார்களோ இல்லையோ, யார் உங்களுக்கு ரிவார்டு அவார்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ, தேவனுடைய கண்கள் உங்களை கண்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மத்தியாசை 3.5 ஆண்டுகளாக கர்த்தருடைய கண்கள் கண்டு கொண்டே இருந்தபடினாலே அந்த சீட்டு அவர் பெயருக்கு விழுந்தது. ஹல்லேலூயா. டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், இது எதை குறிக்கிறது? டேலண்ட்டையோ புகழையோ பெயரையோ எதையுமே பார்க்காம விசுவாசமாய் அவன் பின்பற்றினான். பாருங்கள், விசுவாசமாய் எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் பின்பற்றினான். நிச்சயமா சொல்றேன், கெத்செமனே தோட்டத்திலே அவன் பின்பற்றி இருப்பான். இயேசு அடிபட்ட இடங்கள், கல்வாரி, சிலுவைக்கு போன இடங்கள், எல்லா இடங்களையும் அந்த மத்தியாசம் என்று இருந்திருப்பார். ஆனால் அவருடைய அந்த விசுவாசம் உள்ள வாழ்க்கையை கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். ஆகவே இன்றைக்கு 12 சீஷர்களிலே ஒரு சீஷனாக அவர் சேர்க்கப்பட்டார். ஹல்லேலூயா. So dear children of God, God wants you and me to be loyal to Jesus. God wants you to stay faithful to Him. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், லாக்டவுன் சிச்சுவேஷன், பணம் இல்லாத சூழ்நிலை, லாக்டவுன் சிச்சுவேஷனை நீங்கள் எப்போது நினைத்து கொண்டிருக்க, வேறு எத்தனையோ பணம் இல்லாத சூழ்நிலை, சுகம் இல்லாத சூழ்நிலை, நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத சூழ்நிலைகள், எல்லாவற்றின் மத்தியிலையும் நீங்கள் எப்படி கர்த்தருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறீங்க? எப்படி ஆண்டவரை நேசிக்கிறீங்க? அந்த நேரத்தில் ஜெபிக்கிறீங்களா? பைபிள் வாசிக்கிறீங்களா? கோயிலுக்கு போகிறீங்களா? காணிக்கை கொடுக்குறீங்களா? ஆண்டவர் நல்லவர் சொல்கிறீங்களா? இல்லை திட்டி கொண்டு வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க? உங்கள் அறைக்குள்ளே எப்படி இருக்கிறீங்க? உங்கள் மனசுக்குள்ளே ஆண்டவரை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க? 4 பேருக்கு முன்னாடி அல்லேலூயான்னு 2 கையும் தூக்கலாம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் how do you react? Are you faithful to God? Are you loyal to Jesus? God wants you to stay faithful. God is counting on your faithfulness and looking for faithful people following Jesus in all circumstances. எந்த சூழ்நிலையானாலும் சரி அவரை பின்பற்றுகிற ஜனங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ மத்தியாவை ஏன் எடுத்தாங்கன்னா, ஐ வாஸ் தேர். மத்தியாஸ், இது உனக்கு தெரியுமா? எஸ், ஐ வாஸ் தேர். மத்தியாஸ், நாங்கள் அந்த கடலுக்கு போனோமே அந்த நேரத்தில் உனக்கு தெரியுமா? எஸ், ஐ வாஸ் தேர். நாங்கள் அந்த எல்லாரையும் உட்கார வச்சு 3 நாள் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி சாப்பாடே இல்லாமல் இருந்துச்சு அந்த நாட்களில் உனக்கு, எஸ், ஐ வாஸ் தேர். எல்லாருக்கும் அந்த அப்பங்களை பிட்டு அப்படியே பெருகி கொண்டே இருந்தது, அப்போ உனக்கு தெரியுமா? ஆமாம், நீங்களாம் கொடுத்துருந்தீங்கன்னு நாங்கள் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். ஐ வாஸ் தேர். ஸோ அது எதை குறிக்கிறது? ஐ ஆம் a witness for Jesus Christ. I am a witness for Jesus Christ. Yes, I was there. So dear children of God, can you say that word? ஆமாம், எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். உங்களால் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. Are you a witness in all situations? Can you say, I know Jesus is real, He is a real God? Hallelujah. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 2:32, this Jesus God has raised up, of which we are all witnesses. தமிழ்ல வாசிங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இன்னைக்கு சாட்சி சொன்னாங்க. உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? God is counting the things you do even in your local church. தேவனுக்காக நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள், வெளியே போய் நீங்கள் ஒரு டீ கூட வாங்கிட்டு வரலாம், சேரை போடலாம், இல்லை ஒரு மைக் ஆப்ரேட் பண்ணலாம். நீங்கள் தேவனுக்காக ஒரு சின்ன காணிக்கை கூட கொடுத்துருக்கலாம். தேவனுக்காக நீங்கள் அவரை நேசித்து எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் உண்மையாய் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், யாருமே பாஸ்டர் கூட உங்களை கண்டுக்கிறாம கூட இருக்கலாம், என்னன்னு கூட கேட்டிருந்து தட்டி கூட கொடுத்துருக்கோம், ஓ வெல்டன் கூட சொல்லியிருக்க மாட்டார். இருந்தாலும் நீங்கள் உண்மையாய் கர்த்தருக்காக நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு மனிதனாய், மனுஷியாய், ஒரு விசுவாசியாய், ஒரு கிறிஸ்தவனாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், I tell you, God is counting on your faithfulness. தேவன் உங்கள் விசுவாச நடக்கையை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவைகளெல்லாம் உங்களுக்கு ஒரு விசுவாச பரீட்சைகள். அந்த எல்லா பரீட்சைகளையும் நீங்கள் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுப்பார், ஒரு அவார்டு கொடுப்பார். ஹல்லேலூயா. மத்தியாசை தேவன் உயர்த்தினார். திடீரென்று 3.5 ஆண்டுகள் அவன் யாருன்னே தெரியாது, நமக்கே தெரியாது. ஆனால் 3.5 ஆண்டுகள் கழித்து உயிர் தெழுந்த பின்பு, இயேசு உயிர் தெழுந்த பின்பு, மத்தியாஸ் என்கிற ஒருவன் 11 பேரோடு சேர்க்கப்பட்டு, அவனுக்கு பாருங்க திடீர்னு டைட்டில் அப்போஸ்தலர் அப்படின்ற டைட்டில். நேற்று வரைக்கும் எங்க கூட்டத்தில் நின்றுட்டு இருந்தான் தெரியாது. ஆனால் இன்னைக்கு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, லெட்ஸ் வெல்கம் அப்போஸ்தலர் மத்தியாஸ். எல்லாரும் கைத்தட்டி வெல்கம் பண்ணுறாங்க. இனி 12 அப்போஸ்தலரில் இவர் இருப்பார், இயேசுவை பற்றி சாட்சியாக. ஹல்லேலூயா. தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். Glory to God, glory to God, glory to God. ஆண்டவருக்காக நான் சாட்சியாக இருப்பேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
அந்நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. யாருடைய நாமங்கள் பதிந்திருந்தன? அப்போஸ்தலரின் 12 நாமங்கள். அப்போஸ்தலரின் 12 நாமங்கள். அந்த 12வது நாமம் பெயர் யாருடையது? கம் ஆன். மத்தியாஸ். யாருடையது? மத்தியாஸ். அந்த 12வது பெயர் யாருடையது? மத்தியாஸ். யூதாஸ் உடையது அல்ல. யூதாஸ் பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டாரு. ஆனா மத்தியாஸ் இயேசு அவர் பெயரை சொல்லி கூப்பிடவில்லை. 12 சீஷர்ல நீ ஒருத்தனா இரு என்று சொல்லவில்லை. நீங்க வாடா மத்தியாஸ், நீயும் போய் எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் சொல்லு என்று சொல்லவில்லை. ஆனால் மத்தியாஸ் பின் தொடர்ந்து இயேசுவை ஃபாலோ பண்ணி கொண்டே இருந்தான். 3 ஆண்டுகள் அப்படியே அவரை ஃபாலோ பண்ணி கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு பாருங்க, வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே புதிய எருசலேம் இறங்கி வருகிறது. அந்த நகரத்திலே 12 நாமங்கள், 12 வாட் இஸ் தட்? ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் எங்கே எழுதப்பட்டன? நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள், ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ். அவைகளின் மேல் அந்த 12 கற்கள் இருந்தது. அதுல ஒரு கல் தூண். யாருக்கு? மத்தியாஸ்க்கு. Will you be faithful to Jesus? இயேசுவுக்கு உண்மையா இருப்பாயா மகனே? அருமையான மகளே, வாலிபனே, வாலிப தங்கையே, அருமையான குடும்பமே, என்ன ஆண்டவர் எப்படி லாக்டவுன்ல விட்டார் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? ஃபெய்த்ஃபுல்லா இருங்க. This is a test. This is a test for your faithfulness. This is a test for your integrity. This is a test for the love you have for Jesus. இயேசுவின் மீது எவ்வளவு பற்று வைத்திருக்கிறீங்க, அன்பு வைத்திருக்கிறீங்க என்பதற்கு இது ஒரு டெஸ்ட் உங்களுக்கு. ஸோ ரிவார்டு கொடுத்தாரா இல்லையா ஆண்டவர்? மத்தியாசை தெரிந்தெடுத்து அப்போஸ்தலன் என்கிற டைட்டில் கொடுத்து ஊழியத்தில் அவனையும் சேர்த்து அவ்வளவு. அதுக்கப்புறம் அவன் பேரே நமக்கு தெரியல. பட் he was rewarded. ஆனால் அவங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், அந்த 12 தூண்ல ஒரு தூண்ல மத்தியாசுடைய பெயர் இருந்தது. எவ்வளோ பெரிய ரிவார்டு! Glory to God. Glory to God. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவன் என்னை அழைத்த அழைப்பில் நான் உண்மையாக இருந்தேன். எனக்கு எவ்வளவோ டெஸ்ட், நிர்வாணமாக இருந்தேன், சாப்பாடு இல்லாமல் இருந்தேன், குளிரில் இருந்தேன், நான் போன கப்பலை உடைந்து போய்விட்டது, 1:39 அடிகள் அடித்தார்கள், என்னை ஒரு கைதி மாதிரி நடத்தினாங்க, நிறைய நேரம் உயிருக்கு பயந்து தப்பி போனேன், கல்லெறிய விட்டாங்க, செத்து போனேன் என்று என்னை போட்டு விட்டார்கள், என் மீது அவ்வளவு கல்லெறிந்தார்கள். அதுக்கு பின்னாடி நான் எழும்பி நின்று ஆண்டவருக்காக நான் ஊழியத்தை செய்து பாருங்க. எழும்பி நின்று கேட்டுக்கலாம், ஆண்டவர் என்னையா ஆண்டவர் நீர், உங்களுக்கு தானே ஊழியம், எவ்வளோ பேர் கல்லறிறான், தடுத்து நிறுத்திருக்க வேண்டாமா நீங்கள் தேவதூதர்களை அனுப்பி விட்டீங்களே ஆண்டவரே என்றெல்லாம் பவுல் சண்டை போடவில்லை. மறுபடியும் எழுந்து போய் பிரசங்கம் பண்ணினார். கடைசி வரைக்கும் இருந்தபடினாலே அவர் சொன்னார் 2 தீமோத்தேயு 4:7 I have fought the good fight, I have finished the race. சொல்றார், எனக்கு வச்ச பரீட்சை எல்லாவற்றையும் நான் எழுதி முடித்து என் ஓட்டத்தை முடித்தேன். I have kept the faith, finally there is laid up for me the crown of righteousness. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. Not to me only but also to all those who have loved his appearing. தமிழ்ல வாசிங்க பார்க்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன். எல்லாரும் சொல்றார் பாருங்க, வச்ச எல்லா பரீட்சையும் எழுதி முடிச்சேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றார் பாருங்க, நீதியின் கிரீடம், அவார்டு, அதான் சொல்றார் ரிவார்டு. ஆண்டவருக்காக ஃபெய்த்ஃபுல்லாக நீங்கள் இருக்கும்போது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற பரீட்சையில் நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக பரீட்சை எழுதும்போது அதை சந்தோஷமாக இயேசுவுக்காக தாங்கி கொண்டு, தானியேலை போல மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன், தாவீதை போல துன்பத்தின் நடுவில் நடக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன், ஹல்லேலூயா, இயேசுவை போல சிலுவையிலே மரிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன், பவுலை போல கப்பல் உடைந்தாலும் சரி அங்கேயும் நான் ப்ரீச் பண்ணுவேன், இயேசு நல்லவர் என்று தான் நான் சொல்லுவேன் என்று சொல்லி இந்த தீவில் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினார். அங்கேயும் ஒரு பாம்பு கடிக்கிறது, அதையும் உதறி போட்டு விட்டு பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுகிறார். அதுதாங்க ஸ்பிரிட், அதுதாங்க தி ஸ்மார்ட் ஸ்பிரிட். ஹல்லேலூயா. கர்த்தர் பேரில் நீங்கள் வைத்திருக்கிற அன்பு, வைராக்கியம், பரீட்சை, எல்லா பரீட்சையிலையும் பவுல் பாஸ் பண்ணார். அவர் சொல்றார், நீதியின் கிரீடம் ஏதோ நான் அப்போஸ்தலன் எனக்கு மாத்திரம் கொடுக்குறான்னு நினைக்காத நீ. அவர் சொல்றாரு, எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புவோர் யாவருக்கும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, யாவருக்கும் அதை தந்தருளுவார். Not to me only but also to all who have loved his appearing. எல்லாருக்கும் கொடுக்கிறார் ஆண்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கும் உண்டு, எனக்கு உண்டு. ஹல்லேலூயா.
மரணத்திலே ஒருவேளை நம்ம முன்னாடி போகலாம், ஒருத்தர் நாளைக்கு போகலாம், ஒருத்தர் அடுத்த வாரம் போகலாம், ஒருத்தர் எல்லாம் பின்னாடி போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் கிரீடம் வைத்திருக்கிறார் ஆண்டவர். அவருக்குள்ளே ஃபெய்த்ஃபுல் நம்ம இருக்கும்போது எல்லாருக்கும் தேவன் அந்த கிரீடங்களை கொடுப்பார். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 84:11 வாசித்து முடிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். பாத்தீங்களா, கர்த்தருக்கு நீங்கள் உத்தமமாய் நடப்பீர்கள் என்று சொன்னால், உண்மையாய் நடப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். For the Lord God is a sun and a shield. The Lord will give grace and glory. No good thing will he withhold from those who walk uprightly. அவருடைய விஷயத்தில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு நன்மை வழங்காமல் விடவே மாட்டார். நீதிமொழிகள் 28:20 இவ்வாறாக சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். A faithful man will abound with blessings. நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, a faithful man will abound with blessing. A faithful man. உங்க டெஸ்ட்ல கடைசி வரைக்கும் நீங்க ஃபெய்த்ஃபுல்லா இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். அவர் அப்ரிஷியேட் பண்ணும், இவர் அப்ரிஷியேட், அவர் என்னை கைத்தட்டவே இல்லைங்க, அவர் என்னை கண்டுக்கவே இல்லைங்க. பரவாயில்ல, கண்டுக்கலன்னா போகிறாங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய 2 கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். மத்தேயு 25:23 வாசிக்கலாம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. நல்லா கவனிங்க, அதைத்தான் நீங்க அண்டர்லைன் பண்ணணும். உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. இயேசு என்ன சொன்னாரு? உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. அதுதான் இன்னைக்கு ஊழியக்காரனா அந்த கதையில் அவனை அப்படி சொல்கிறாரு. ஆனால் இது பொதுவாக உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் யார் பரீட்சையில் உண்மையாக இருந்து அதை ஃபேஸ் பண்ணி ரைட் பண்ணுறோமோ, அதை எதிர்த்து நிற்கிறோமோ, பரீட்சைக்கு நிற்கிறவர்களாய் மாறுகிறோமோ, ஆண்டவர் சொல்லுகிறார், the Lord said to him, well done, good and faithful servant. ஸோ இப்போ ஆண்டவர் ஜீசஸ் உங்களை பார்த்து சொல்லுவார். நம்ம மரித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது அவர் என்ன சொல்வார்? இதை தான் சொல்வார், well done, good and faithful daughter. Well done, good and faithful pastor, my son, my daughter. ரவி சக்கரையாஸ் அவரிடத்துல ஒருவர் கேட்டாங்களா, நீங்கள் மரித்து பரலோகத்துக்கு போனீங்கன்னா என்ன முதல்ல ஜீசஸை பார்த்த உடனே என்ன கேட்பீங்கன்னு கேட்டாங்க. முதல் வார்த்தை என்ன கேட்பீங்க? ஏன்னா ரொம்ப பேசுவார் இல்லையா, ரொம்ப நல்லா அழகாக ஞானமாக பேசுவார். அவருக்கு என்ன நீங்கள் சொல்லுவீங்க? ஜீசஸ்ட்ட என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்கிறது, அவர் என்ன சொல்லுவார் நான் பார்த்துட்டு இருப்பேன்னு சொன்னாராம். அவர் என்னை வெல் டன், குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாரான்னு நான் பார்த்துட்டு இருப்பேன். அவர் என்னை வெல் டன் ரவி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா போகும். தட் இஸ் மை விஷ் என்று ரவி சக்கரையா சொன்னார். எத்தனை உண்மை! நிச்சயமாக சொல்வார், கண்டிப்பாக சொல்லுவார். நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது இந்த லாக்டவுன் சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரே கன்ஃபியூஷன் ஆல் ஓவர் த வேர்ல்டு chaotic சிச்சுவேஷன். நாளைக்கு என்ன நடக்கும், மத்தியானம் நடக்கும், சாயந்தரம் என்ன நடக்கும், ஒன்றும் தெரியாத uncertainty all over the world. The Lord says, if you are faithful, I will call you well done, faithful son. உண்மையுள்ள என் மகனே மகளே என்று நான் கூப்பிடுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், you have been faithful over few things, I will make you ruler over many things, enter into my joy. தமிழ்ல வாசிங்க. கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் கண்டு கடைசி வரைக்கும் உண்மையா இருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். மீண்டுமாய் சொல்லலாமா? ஆபத்து காலத்தில் நான் சோர்ந்து போவேன் என்று சொன்னார். என்னுடைய பலன் குறுகினது. If I faint in the day of lockdowns, my strength is small. My God will bless me. Because I am going to be faithful. I am not going to give up. I will pass my test. I will pass my test. எனக்கென்று வைத்த பரீட்சைகளிலே
நான் வெற்றி பெறுவேன், கர்த்தருக்கு என்று உண்மையா இருப்பேன், கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், கர்த்தரனை உயர்த்துவார், நான் ஒருபோது விட்டு கொடுக்க போவதில்லை. எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எல்லாரும் பாடலாமா? ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, எல்லாரும் நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. Everybody, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே, ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. Everybody sing hallelujah, glory Lord. சோர்ந்து போகாதே, one more time. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். One more time. சோர்ந்து போக மாட்டேன். எல்லாரும் அறிக்கையிடுங்க. சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். மீண்டும் ஒரு விசை. சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, அநேக விஷயங்கள் எங்களுக்கு புரிகிறது இல்லை ஆண்டவரே. வேதத்தில் நீர் தெளிவாய் சொல்லி இருக்கிறீர், உம்முடைய வழிகள் வேறு, எங்களுடைய வழிகள் வேறு, உம்முடைய நினைவுகள் வேறு, எங்களுடைய நினைவுகள் வேறு. ஆனாலும் கர்த்தாவே, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொன்னீரே. இந்த நாட்களிலே எங்களுடைய பலன் குறுகி போகாதபடிக்கு மீண்டும் எழுந்து நின்று நாங்கள் பவுலை போல ஓட, எங்கள் ஓட்டத்தை முடிக்க, ஆபிரகாமை போல வயதான நாட்களானாலும் கூட பரீட்சை எழுதுவதற்கு, விசுவாச பரீட்சைக்கு நிற்கத்தக்கவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி தீர்மானங்களை எடுக்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் தெளிவாய் நீர் எங்களோடு பேசுவீராக. இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன் சீக்கிரத்தில் எல்லாம் மாறுவதாக ஆண்டவரே.
நாங்கள் எல்லோரும் விடுதலையோடு சபைகளிலே வந்து ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கும் எல்லா திருச்சபைகளுக்கும் நீர் கிருபை தருவீராக. உலகம் முழுவதும் மக்கள் படுகிற பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம், மரித்து கொண்டிருக்கிற ஜனங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, புலம்பல், வேதனை, கண்ணீர் இவைகளின் மத்தியிலே கர்த்தாவே உம்மை நம்புகிற ஜனங்கள் உமக்குள்ளே நிலைத்திருப்பார்களாக, காப்பாற்றப்படுவார்களாக. உம்முடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு ரிவார்ட்ஸ் நீர் வைத்திருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இவைகளின் மத்தியிலேயே நாங்கள் எப்படி இருக்கிறோம், உம்மை நாங்கள் எப்படி நேசிக்கிறோம் என்று நீர் எங்களுக்கு வைக்கிற இந்த சோதனை நாட்களில், இந்த பரீட்சை பேப்பரில் நாங்கள் எல்லாரும் பாஸ் பண்ணணும் ஆண்டவரே. எங்கள் எல்லாருக்கும் ரிவார்ட்ஸ் வேணும் ஆண்டவரே. நல்லது என் மகளே, உத்தமமும் உண்மையுமான என் மகனே, என் குடும்பமே என்று சொல்லி நீர் எங்களை பாராட்டுகிற சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்க வேண்டும். அங்கங்கே இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கரம் நீட்டி நீர் ஆசீர்வதிப்பீராக. வியாதிகள் நீங்கட்டும், வறுமைகள், தரித்திரங்கள் நீங்கட்டும். எலியாவை போஷித்த கர்த்தர் இந்த நாட்களிலே அற்புத விதமாய் அவர்களுக்கு வேண்டிய பண தேவைகளை சந்திப்பீராக. அற்புத விதமாய் ஆண்டவரே, எண்ணெய் மாவு கலசத்திலே தீர்ந்து போகாமல் இருந்தது போலவே ஆண்டவரே, ஒரு குறைவும் இல்லாமல் அவருடைய கிச்சன் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், அவருடைய உணவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், உறக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், உறைவிடம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். Bless your children, Lord. Help every one of us, Lord, to be faithful, to stay faithful till the end, oh God, to run our race without a break. Hallelujah. ஒருவேளை கலர்ந்து போய் சோர்ந்து போய் நாங்கள் உட்கார்ந்திருந்தாலும் கூட எழும்பி மீண்டும் உமக்கென்று மாத்திரமே ஓட கர்த்தர் எங்கள் கால்களை, எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் தாங்கி இருக்கட்டும். சீக்கிரம் நாங்கள் நல்ல செய்திகளை கேட்டு உம்மை ஆராதிக்க விடுதலையோடு தொழுது கொள்ள கிருபை தாரும். துதிக்கான வல்லமை புகழ் எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நீங்காதிருப்பதாக. Hallelujah. Hallelujah. God bless every one of you. Thank you for joining. And God be with you. Have a blessed week. See you next week. God be with you.